ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பரமேஸ்வரி பாட்டி கிட்ட சாமுண்டேஸ்வரி பேசுனது செம்ம கடுப்பாகுது கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாரு, கார்த்திக் நீங்க செஞ்சது தப்பு, பாவங்க வயசானவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு, என்கிட்ட இந்த பேசுற வேலை வச்சுக்காத, எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறதானா இரு, இல்லாட்டி கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமுண்டேஸ்வரி, நீ சொல்றது உனக்கே அடுக்குமா, என் புள்ள எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உன் புருஷன் தான். உன் புருஷன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைனாலதான் நான் இப்படி இருக்கேன். என் அம்மாக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன நிலைமை ஆச்சுன்னு தெரியும்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன் புருஷனும் தான். நான் என்னடி பண்ண, அந்த சூழ்நிலை அப்படி சாமுண்டேஸ்வரி. உன் புருஷன் தான் சொன்னான், ஆனா நீ என்ன சொல்லிருக்கணும், இல்ல அவங்க இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? என் அம்மா எத்தனை தடவை கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும், ஆனா நீங்க ரெண்டு பேரும் மனசே மாறலையே. சாமுண்டேஸ்வரி, நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கா சாமுண்டேஸ்வரி, அங்க இருக்க சூழ்நிலை அப்படி இருந்தது. சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? நீங்க இந்த ஊருக்கு வந்தப்போ நாங்க தானே கோயில் சாவியை கொடுத்து சாப்பாடு போட்டு உங்களை முன்னேற்றணும், அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையா உனக்கு? நல்லா சொன்ன நீ, ஆட்டுக்கு நல்லா சாப்பாடு போட்டு தீனி போட்டு வளர்த்தி வெட்டுற மாதிரி எங்களை கொண்டுட்ட அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாத சாமுண்டேஸ்வரி, எனக்கு என் பையன் வேணும், என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பண்ணின தப்புனாலதான் உங்க பையன் பிராயச்சித்தம் தேடுறதுக்காக எங்கிட்ட ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இனிமேல் உன் பையனை நினைக்காத, அவன் என் புருஷன், உன் பக்கம் கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஆமா, என்னமோ உன் பையனை உங்ககிட்ட கூட்டிட்டு வர்றதுக்காக உன் பேரனை அனுப்புறதா வேற சொல்லியிருந்த, அதை மட்டும் நினைச்சிடாத. அப்படிக்கு இப்படி உன் பேரன் வந்தான்னு வச்சுக்கோ, அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. பாட்டி கார்த்திகை பார்த்து என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒன்னும் பேசல, பொறுமையா இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே கார்த்திக் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பாட்டியை திட்டினாங்க பாத்தீங்களா, அதவே நினைச்சிட்டு வர்றாரு. டப்புன்னு காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு. அதை பார்த்த சாமுண்டேஸ்வரி, எதுக்கு இங்க காரை நிறுத்திட்டு இங்க வெளியே வந்து நிக்கிறேன், என்னாச்சு? இல்ல மேடம், நீங்க இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். பாத்தீங்களா, அவங்க பாவம் வயசானவங்க மேடம், எதுக்கு மேடம் இப்படி பேசுனீங்க? இங்க பாரு, உனக்கும் அந்த கதை தெரியும்ல, அப்புறம் இதுக்கு இப்படி பேசுற? என்னதான் நீங்க சொன்னீங்கன்னாலும் நீங்க பண்ண தப்புதாங்க. ஆமா தப்புதான், பேசுனதோட விட்டேன், என் கையில மட்டும் கன்னு இருந்தது, இந்நேரம் தொலைய சுற்றுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. மேடம், என்னதானே சொன்னீங்கன்னாலும் அவங்க பண்ணது தப்புன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க பண்ணதும் தப்பு தானே. அவங்க செஞ்ச தண்டனைக்கு தான் 30 வருஷமா அவங்க பையனை பிரிஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாச்சும் இறக்கம் காட்ட வேண்டாமா? ஆமா, நீ யாரு, இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. நான் யாரா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்புறம் பேசாம இருந்துக்கிறாரு கார்த்திக். சொல்லு, நீ யாரு, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன உரிமை இருக்கு? இங்க பாருங்க மேடம், உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன உரிமை எடுத்துக்கிட்டு உங்க உயிரை காப்பாத்த வந்தனோ அதே உரிமையில தான் இதை நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக், உனக்கே இந்த விஷயம் எல்லாமே தெரியும், எனக்கு ஆம்பளைகளை பிடிக்காது, அப்படியே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறியா? அவன் மேல ஆசைப்பட்டெல்லாம் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேத்தையும் பழி வாங்கணும்னு எண்ணத்துலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆம்பளைங்க மேல இருக்க வெறுப்பு நம்பிக்கையின்மை இன்னுமே மாறவே இல்லை. அப்படி இப்படி ஒன்ன வேலைக்கு சேர்த்தன்னு பார்த்தியா? அது உனக்கே தெரியும். சிலம்பாட்டத்துல என்னோட மானத்தை நீ காப்பாத்தின, அது மட்டும் இல்லாம நான் உன்னை வேலைக்கு சேர்த்தலான்னு நினைச்சேன், நீ வேலைக்கு வந்து சேர மாட்டேன்ட்ட செம்ம கடுப்புல இருந்த. நீயே வந்து வேலைக்கு சேர்ந்த, அதுக்கப்புறம் உன்னை நல்லா பழி வாங்கணும்னு நினைச்ச, குடும்பப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ 4 பொண்ணுங்க இருக்க வீட்டுல நீ நடந்துக்கிற விதம், உன்னோட கண்ணியம், நீ இப்ப அந்த பொண்ணுகளை எப்படி பாத்துக்கிற விதம், இதெல்லாம் பார்த்துட்டுதான் உன்கிட்ட மட்டுமே ஆண்கள் மேல இருக்க தவறான அபிப்பிராயம் மாறி இருக்கு. அதுக்காக நீ சொன்னதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது, உனக்குன்னு தனியா ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை நீ தாண்டி வராத அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. கார்த்திக் சொல்றாரு, மேடம் மேடம் ஏன் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் மேடம், அதுக்காக கோயில்ல அது எல்லாரும் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வயசானவங்களை பேசுறது தப்பு மேடம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். ஆமா, அந்த கிழவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, அந்த கிழவிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு? என்ன மேடம், ஏதாச்சும் உறவு இருந்தா மட்டும்தான் பேசணுமா கேட்கணுமா? எனக்கு நியாயம்னு பட்டுச்சுன்னா நான் கேட்பேன் மேடம். இங்க பாரு, நீ இதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது, இது என்னோட கண்ணீர் வலி வேதனை, அது உனக்கு புரியாது, நீ இதுல தலையிடாத. அந்த கிழவி மேல எப்பவுமே எனக்கு நம்பிக்கை வராது,
அவங்கள பத்தி பேசுறத நீ இதோட நிறுத்திக்கோ. அப்படி மீறி பேசுறோம்னு நினைச்சுன்னு வச்சுக்க, நீ உன் வழிய பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். நான் பின் சீட்ல உட்காரட்டுமா இல்ல டிரைவர் சீட்ல உட்காரட்டுமா நீயே யோசனை படிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. கார்த்திக் வந்து செம்ம கோவத்துல இருக்காரு. பேசாம போயிடலாமா அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த கோயில்ல இவர் சொல்லிட்டு வந்தது, அவங்க அம்மா கிட்ட பேசினது, அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு கார்த்திக். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி அவர் பேக் சீட்ல உட்காந்துட்டு 2 பேரும் கடைசியில வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட்டுப்புலதான் இருக்காரு கார்த்திக்கும். செம்ம கோவத்துல உள்ள வர்றாங்க. அங்க சந்திரகலா இருக்காங்க. எங்கக்கா இவ்வளவு டென்ஷனா வர்ற அப்படின்னு பாக்குறப்ப பேக்க தூக்கி வீசி எறியறாங்க. தண்ணி குடிக்கா தண்ணி குடி அப்படிங்கிறாங்க. தண்ணி சொம்பளம் தூக்கி வீசி எறியறாங்க சாமுண்டேஸ்வரி. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஏய் சாமுண்டேஸ்வரி என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு ராஜா கேக்குறாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் துப்பாக்கியை தூக்கிட்டு போகாம விட்டுட்டேன். துப்பாக்கி மட்டும் கொண்டு போயிருந்தேன்னா அவளை சுட்டு தள்ளி இருப்பா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. சந்திரகலா கேக்குறாங்க, யாரக்கா சுட்டு தள்ளிடுவ, என்ன அந்த ராஜா சேதுபதி இருக்கானே அவனோட பொண்டாட்டி பரமேஸ்வரி அவ்வளவுதான் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. நான் கோயிலுக்கு போறது அந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும், அவளும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னே, என்ன அம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்களா அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்படின்னு முறைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி பேசாம இருந்துக்கிறாரு. சந்திரகலா கேக்குறாங்க, என்னக்கா சொல்ற, அந்த பொம்பளை எப்படி கோயிலுக்கு வந்தாக்கா, அதை தாண்டி தெரியல, யார் சொல்லி எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு, யாரோ சொல்லிதான் வந்திருக்கான்னு. அக்கா நீ போற நேரம் கரெக்டா அவ வர்றானா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, யாராச்சும் சொல்லிதான் அவ வந்திருப்பா, ஏன் அது நம்ம வீட்டு ஆளா கூட இருக்கலாம்ல அப்படின்னு ராஜாவை பார்த்துக்கிட்டே சொல்றாங்க. சந்திரகலா அதை பார்த்துட்டு ராஜாவை பார்த்துக்கிட்டே சாமுண்டேஸ்வரின்னு சொல்றாங்க, ஆமா எனக்கும் அதுதான் டவுட்டா இருக்குடி. என்னம்மா என்ன இப்படி பாக்குற, நான் என்னைக்காவது என் அம்மா அப்பாவை இந்த 30 வருஷத்துக்குள்ள பேசியிருக்கேனா, போன் ஏதாச்சும் பண்ணிருக்கனா, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லம்மா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அப்படியே அவங்க பார்வை மயில் வாகனத்து பக்கம் திரும்புது. ஐயோ அத்தை என்னத்த என்னைய பாக்குறீங்க, நான் என் அம்மாக்கே போன் பண்றது இல்ல, இவங்க அம்மாவுக்கு போய் நான் எதுக்கத்த போன் பண்ண போறேன், இன்ஃபேக்ட் நீங்க உங்களோட சந்தேக லிஸ்ட்ல என்ன வச்சிருக்கதே எனக்கு பெருமையா இருக்கத்த அப்படிங்கிறாங்க. சந்திரகலா சொல்றாங்க, அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, எனக்கு என்னமோ இந்த இவன் தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு, இவன் தான் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான், எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா கார்த்திக் சொல்றாரு, ஏங்க என்னை பத்தி தெரியாதாங்க, நான் உங்களுக்கு தாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்குங்க போய் சொல்ல போறேன், ஒருவேளை அந்த தாத்தாவோட பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாலும் அவன் சொல்லி இருப்பானோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாமா அவர் சொல்றது கரெக்ட் தான்மா, இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, இன்ஃபேக்ட் நமக்கு தானே நல்லது பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு பண்றதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சுவாதியும் அதே தான் சொல்றாங்க. துர்கா சொல்றாங்க, ஃபைட்டர் இதெல்லாம் பண்ண மாட்டாருமா, ஆரம்பத்துல இருந்தே நமக்கு தானே நமக்கு உதவியா தான் இருக்காரு, அவர் எப்படிமா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போதே இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த பேரை மட்டும் என் கையில கிடைச்சான்னா போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க வேகமா போறாங்க. மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது மயில் வாகனத்துக்கு. ஆஹா என்னடா இது, தாய் குலத்தோட சப்போர்ட் எல்லாமே அவனுக்கு போய்கிட்டு இருக்குது, இது கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. அங்க சந்திரகலாவும் கார்த்திக் மட்டும்தான் இருக்காங்க. சந்திரகலா வர்றாங்க. எனக்கு என்னமோ உண்மையாலதான் எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குது. ஓ அப்படியா மேடம், அப்போ உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே மைண்ட் வாய்ஸ் ஓடுது சந்திராக்கு, டே உன்னை நான் துரத்தாம விட மாட்டேன்டா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது. என்னங்க மைண்ட் வாய்ஸா, எது சொல்றனாலும் நேரடியே என் முகத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அடுத்தது பாட்டியை காமிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி சொல்றதெல்லாம் நினைச்சு அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் போன் பண்றாரு. சொல்லுப்பா கார்த்திக். பாட்டி சாரி பாட்டி, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னப்பா பண்றது, இத்தனை வருஷம் ஆயும் எப்படி பேசுறா பாத்தியாப்பா, நானும் இவன் மாறிடுவான்னு நினைச்சேன், பாவம் என் பையன் தான் இதுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான், அவகிட்ட கை பொம்மையா இருந்துட்டு மாட்டிட்டு முழிக்கிறான், நாங்க செஞ்ச பாவம்ப்பா, புத்திர சோகத்திலே வாழ்ந்து செத்து மடினுங்கிறது எங்க தலையெழுத்துல எழுதி இருக்கு பாட்டி, இத பத்தி எல்லாம் எதுவும் நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க பாட்டி, நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பா மாமாவை நான் கூட்டிட்டு வருவேன், தைரியமா இருங்க பாட்டி. எப்பா இதெல்லாம் நடக்குமா, ஏன் பாட்டி இப்படி கேக்குறீங்க, இல்ல நீ யாருன்னே அவனுக்கு தெரியாது, அப்படி தெரியாம இருக்கிறப்பயே என்னோட பேரன் வந்தானா அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நீ தான் என்னோட பேரன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனையாயிருமேடா பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். அதுக்கப்புறம்
கார்த்திகா வீட்டுக்கு வெளியே இருக்க வாசல்ல அப்படி நடந்துகிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வர்றாரு ராஜா. என் அம்மாவை பாத்தியா தம்பி கோயில? பாத்த மாமா, எப்படி இருக்காங்க என் அம்மா? ரொம்ப நல்லா இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்றாரு ராஜா. தம்பி, பெத்த அம்மா எவ்வளவு நாள் உயிரோட இருக்காங்களோ, நம்ம கூடயே இருக்காங்களோ அவ்வளவு நாள் நம்ம அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. நான் உயிரோட இருக்கும்போது என் அம்மாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ராஜா. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். இதோட இந்த எபிசோட் முடியுது.